அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய த 100 அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதுசா IPS ஆபீசரான படத்தோட நாயகன் அவரோட வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசமான கேஸை சந்திக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, அமாவாசை ஆச்சு அப்படின்னா ஒரு திருட்டு கும்பல் நிறைய வீடுகளுக்கு போய் திருடிக்கிட்டு அண்ட் கொலைகளையும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தேட ஆரம்பிச்ச நாயகனுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், ஒன்னு இல்ல 2 பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றது தான் நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காதல் ஜோடியை தான் காமிக்கிறாங்க. 2 பேர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காதலி இருக்காங்க இல்லையா, அவங்களோட போன்ல ஏதோ ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி அவங்களோட காதலன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதை பத்தி அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்றதா தெரியல. அண்ட் இதனால இவங்க 2 பேருக்கு நடுவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் காமிச்சிட்டு, திடீர்னு ஒரு நாள் இவங்களோட காதலன் போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்ற மாதிரி அவரோட கண் எதிர, அதாவது வீடியோ கால்லயே அவங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வளவு ஓடி இடி பாக்குறாரு. ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க இறந்து போறாங்க அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி படத்தோட நாயகனான விக்ராந்த் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா அவர் டார்கெட் பண்ணி எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த மற்ற போலீஸ்காரங்களும் கண்டிப்பா நீ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவரோட, இதுக்காக தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கலாம் சொல்ல, இவருக்கு இது தற்காப்புக்காக மட்டும்தான். இந்த என்கவுண்டர் பண்றது அப்படிலாம் இவருக்கு உடன்பாடே கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்மள பிரேவா தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ஆள் தான். ஸோ இவருக்கு IPS பொசிஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு அங்க இருந்து கட் பண்ண ஒரு ப்ரொபோஷன் பீரியட் இருக்கும் இல்லையா, அந்த பீரியடை சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிக்க, அந்த சமயத்துல தான் சிக்னல்ல ஒரு லேடி நிக்காம வந்ததாலே ஒரு போலீஸ் ஆசை தட்டி கேட்கணும்னு போகும்போது, சார் நீங்க என்ன தட்டி கேட்கறது இருக்கட்டும், அது சிக்னல்ல எல்லோவே விழல, அதனாலதான் நான் இப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க இவரை பார்த்து பிரேவா பேசும்போது இவருக்கு முதல் சந்திப்பிலே அவங்கள புடிச்சு போயிடுது. அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு SIக்கு கீழே தான் இவர் இந்த ட்ரைனிங் செஷன் மாதிரி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ராபரி கேஸ். அதாவது ராபரி பண்றவங்க திருடுறது மட்டும் இல்லாம அவங்களோட, அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கொலை பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வழக்கம் போல போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு கேஸ் கிடைச்சதால அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்த சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இது ஒரு ராபரி கேஸ் அப்படின்ற மாதிரி அந்த SI இருக்கா இல்லையா, அவர் இந்த கேஸை கேஷுவலா கடந்து போய்கிட்டே இருக்கு. இதை நம்ம புதுசா போன ஹீரோ நோண்டிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு துண்டு பீடி மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, எஸ்ஐயோ வந்த புதுசுல அப்படிதான் இருப்பேன் நினைக்கிறேன், ஆமா இதெல்லாம் எதுக்காக எடுத்தேன்னு கேட்கும்போது, சார் இந்த இடத்துல ஒவ்வொரு எவிடன்ஸும் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஒத்து கவனிச்சாலே இந்த மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது, அதே சமயத்துல தான் ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கு இவங்க எல்லாம் அந்த பாதுகாப்புக்காக போகணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சேருது. ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா, வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்கும் நீ பாதுகாப்பு கூட, மிச்சம் எல்லாத்துக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை தனியா அனுப்பி விடும்போது அந்த மனுஷன் போறாரு. ஒரு பெரிய பரதநாட்டியம் ஈவென்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட் பார்க்கும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அந்த சிக்னல்ல ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணான்னு காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ஏற்கனவே பிடிச்சி போன பொண்ணு அப்படின்றதால அவங்க ஆடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்களோட நெக்லஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டேஜ்ல விழுந்துருது. இது தெரியாத அவங்களும் ஆடி முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இவரும் நெக்லஸ் கொண்டு போகும்போது இங்க இவங்க 2 பேரும் மறுபடியும் பரிச்சயமாகறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, அதே சமயத்துல இவர் வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது இறந்து போன மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடி இந்த பொண்ணோட ரூமுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பிரசன்ட்ல. ஸோ அன்னைக்கு அந்த நபர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியல, காதலி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட்டாயி படத்தோட நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் பாத்தீங்கன்னா அவரோட அம்மா பெரிய சைக்காட்டிஸ்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா சைக்காட்டிஸ்ட் அண்ட் பையன் ஒரு IPS. ஸோ இதனால இவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷமா போய்கிட்டே இருக்க மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க, ஊருக்குள்ள பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, பல ராபரி நடந்துகிட்டு இருக்கு. இதனால இப்போ, அதாவது எந்த இடத்துக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்தாரோ அதே இடத்துக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் இதுக்கு முன்னாடி SI இந்த கேஸை ஒழுங்கா கவனிக்கல. இதனால முதல் வேலையா ஊர்ல யார் யாருக்கெல்லாம் கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இங்க வந்தாகணும்னு சொல்ல, அதுல MLA ஒருத்தர். ஸோ விதிவிலக்கு அப்படின்றது யாரும் கிடையாது, எல்லாரும் வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல MLA வந்து பாக்குறாரு. ஹீரோ கொஞ்சம், அதாவது ஸ்டேஷனுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுது, என்ன உட்கார வச்சுட்டு நீ வீட்டுல இருந்து பொறுமையா வரியா, நான் இங்க வந்ததால நீ எப்படி இந்த ஸ்டேஷனுக்கு எந்த டேமேஜும் இல்லாம வந்துடுறேன், நான் பாக்குறேன்டா அப்படின்ற மாதிரி தன்னோட ஒட்டுமொத்த ஆளுங்களையும் அவர் அடிக்கணுன்றதுக்காக அனுப்பிவிட, இதுக்காகவே ட்ரைனிங் எடுத்த ஹீரோ சும்மா விடுவாரா, அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. MLA மிரட்டும் ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது MLAக்கு செம்ம கோபம். உடனே மந்திரிக்கு போர் அடிச்சு, இங்க வந்திருக்கா இல்லையா, உடனடியா அவனை டிரான்ஸ்பர் பண்ணு, அவனால எனக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் அவன் போஸ்டிங் வந்தா, இதனால அவனை உடனடியா மாத்த முடியாது, எதுவா இருந்தாலும்
இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்த அப்படியே கற்பதா ஹீரோவோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க சைக்காட்டிஸ்ட் தாலியா நைட்டு 1 மணி வரைக்கும் ஒரு பேஷண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்க பையன் இதை பாக்குறான், கேட்க ஆரம்பிக்கிறான். அது மூலமா தான் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட காதலன் இவங்களோட பேஷண்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பொண்ணு இறந்து போனதுல இருந்து எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு நான் மட்டும் காரணம் இல்ல, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோக்கு இதுல ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. சரி நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாள் அவங்க கிட்ட பேசும்போது அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மூலமா இவரோட காதல் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கா. அந்த மெசேஜ்ல டபுள் மீனிங் மாதிரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரி ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் அவர் எப்படி கவனிச்சிருப்பாரு அப்படின்னா, இவருக்கு எத்திக்கல் ஹேக்கிங்லாம் தெரியும், சார் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இவரோட காதலியோட போனை ஹேக் பண்ணும்போது தான் இந்த மெசேஜை பாக்குறாரு. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது அது எப்பப்பெல்லாம் இந்த டாக் வர ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஆனா அவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே வரும். அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க முடிவில் அவங்க கண்ணெதிரிலே தூக்கு போட்டு இறந்து போனா, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், அவ சாகும்போது கூட என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா சார், அந்த கில்ட்டி தான் எனக்கு இன்னமும் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீ அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்றதுனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஒன்று பண்றியா, என்னோட டீமுக்கு ஹேக்கர் தேவைப்படுறான், நீ என்னோட டீமுக்கு வந்த அப்படின்னா உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேலைகள்ல ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறார். அது மூலமா எம்எல்ஏ முத கொண்டு அந்த திருடர்கள் இருக்காங்க இல்லையா, ஊருக்குள்ள லோக்கல் திருடர்கள், அவங்க எல்லாரையுமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு, அதே சமயத்துல ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பல ஆசைகள் இருந்தது. ஆனா ஹீரோ இதுக்கு சம்மதம் சொல்லாததால இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாங்க, அதுவும் இந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மீட்டப் எல்லாமே வச்சு ஹீரோவும் ஒரு பரிசை கொடுத்து இவங்க கிட்ட வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் எம்எல்ஏவை எதிரியா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த நபர் கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்குறாருன்னு ஒரு தகவல். ஸோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க மீடியாக்காரங்க எல்லாமே. இவருக்கும் எம்எல்ஏக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, இதனால எம்எல்ஏ தான் இவரை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளாஷ் நியூஸா போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல போய் பார்க்கும்போது அந்த இறந்து போன நபரோட கழுத்துல ஒரு சின்னதா ஒரு காயம். ஸோ அந்த காயத்தால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. மீடியாக்காரங்க முன்னாடி வந்து இதுக்கும் எம்எல்ஏக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. பார்த்துக்கிட்டே இருக்க எம்எல்ஏ ஒரு மாதிரி மௌனமா இருக்கும்போது அப்பதான் ஹீரோ பண்ண விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அவரை முழு நேரமா கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேக்கரை செட் பண்ணா இல்லையா, அவர் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எம்எல்ஏ இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்றது தெளிவாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஹீரோ போக ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் இது நேரம் வரைக்கும் இந்த ராபரி கேஸ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு முகம் தெரியாத கும்பல், அவங்க தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ ப்ரொபோஷன் பீரியட்ல இருந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஏவியா போட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு போயிருப்பாரு இல்லையா, சின்னதா பீடி கூட எடுத்திருப்பாரு, அது ஒடிசால மட்டுமே தயாரிக்கப்பட்ட பீடி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமா வந்திருக்க கொள்ளையர்கள் ஒடிசாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒடிசா மாநிலத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ராபரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்க எதுவுமே பதிவாகல. ஸோ இது வெறும் அசம்ஷன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த பாயிண்ட் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இந்த கொள்ளையடிச்சு டேட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்க கரெக்டா அமாவாசை அன்னைக்கு தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்கு, கொள்ளைகளையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு ஸ்டேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல பணம்லாம் வச்சிருந்தாலும் சரி அவங்களோட மெயின் டார்கெட் அங்க இருக்கிற கோல்டு மட்டும்தான். இதை எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பணம்லாம் இருந்திருக்கும். ஆனா இறந்து போனவங்களோட மூக்குத்தி காதுல பூத்துக்கிட்டு இருக்க கம்பல் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த கொள்ளைக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கடைசியா எம்எல்ஏவோட எதிரி இறந்து போனாலியா, அவரோட வீட்டுல எந்த விதமான ராபரியும் நடந்திருக்காது. இதை பத்தி அவங்க கேட்கும்போது இது எதுக்காக அப்படின்றதையும் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அவரோட கையில ஒரு கண் இருந்திருக்கு, அந்த கண் எடுத்து அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இது எதுவுமே அந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரியாததால இவரை கொலை பண்ணிட்டு அங்க தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிருக்காங்க. இதுதான் இங்க நடந்திருக்கு. அவளோட முதல் வேலையை கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை நம்ம பிடிச்சாக்கணும் அப்படின்றதுக்காக சுத்து வட்டாரத்துல யார் யாரெல்லாம் அந்த திருட்டு நகைலாம் வாங்குவாங்களோ அவங்க எல்லாரையுமே பிடிக்கிறாங்க. ஒருத்தரையும் கான்டாக்ட் பிடிச்சி அங்க இங்கன்னு போய் ஒரு பெரிய சேட்டு கிட்ட போய் நிக்க ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இந்த கொள்ளையடிச்ச நகைகள் மூட்டை மூட்டையா கிடக்குது. அதை பத்தி கேட்கும்போது, சார் இந்த நகைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வந்து வச்சுட்டு போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கான் சார், அந்த டார்கெட் முடிஞ்சதும் எனக்காக ஒரு 2 கொள்ளையடிக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால மட்டும் தான் சார் நான் இதை வச்சேன், மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார்னு சொல்ல இவர் அந்த கும்பலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா ஒரு சின்ன லீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க ஒன்னும் கிடைக்கல, அவர் பார்த்ததும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த திருடப்பட்ட நகைகள் இருக்கா அது எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க பெண்ணை ஹீரோ சந்திச்சிருப்பார். அவங்களோட நகை கூட கீழே விழுந்திருக்குள்ள நெக்லஸ், அது இவரோட கண்களுக்கு இதுல பட ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் வேக
சந்தேகமா அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு போக அவங்களோட வீடு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்கு. இவங்க போனது ஒரே மாதிரி நகை எத்தனையோ இருக்கலாம் இல்லையா, இது எங்களோட இது கிடையாது அப்படின்னு மாதிரி தீர்த்து சொல்ல இவருக்கு சந்தேகமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க நடந்ததை சொன்னீங்க அப்படின்னா வேற யாருக்கும் நடக்காம நாங்க தடுப்போம், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆகும் பரவாயில்ல கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி அந்த கேமரா முழுக்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நகை இவங்களோடது தான் அப்படின்றத இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் ஹீரோவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தனிமையில வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக்குள்ளயும் போக ஆரம்பிக்குது. இவரோட ஃபேமிலி, இவரோட மனைவி அண்ட் ஹீரோயின் 3 பேர் தான். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பொண்ணுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்றதுக்காக கதவை சாத்திக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நள்ளிரவுல தான் அந்த கொள்ளையர்கள் வீட்டுக்குள்ள வராங்க. அப்பா அம்மா 2 பேருமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் திருடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வெளியே வர இந்த கொள்ளையர்களை பாக்குறாங்க. சோ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கொள்ளையர்களால இவங்க தாக்கப்பட்டு அங்க இருக்க எல்லாராலையும் இவங்க கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்ற கொடூரமான விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்லயும் இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்த என்னோட ஃபேமிலி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாம போயிடுச்சு. என்னோட மனைவியும் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி மனசு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துலதான் இவரோட அம்மா ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லையா, அவங்கள அடுத்த நாளே வீட்டுக்கு கூட்டு போய் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்களோட அம்மா இறந்து போனது இவங்களோட சோகமான முகத்தை பார்க்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். சோ நீங்க சோகமா இருந்தீங்க அப்படின்னா உங்க அம்மாவும் சோகப்படுவாங்க இல்லையா, கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு திரும்பலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுல மெயினான மேட்டர் என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. அந்த கொள்ளையர்கள் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கும். அதை எடுத்து கொள்ளையரோட மண்டையிலே ஒரே அடி பொத்துன்னு விழுந்து அவனுக்கு இங்க காயம் ஏற்படுது. அந்த காயத்தோட வேகமா இவங்களை எட்டி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க, மத்தபடி அவனோட முகத்தையோ மத்த விஷயங்களையும் பார்க்க கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோ இந்த பக்கத்துல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ண ஒரே ஒரு வண்டி மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு மேல நின்னுகிட்டே இருக்கு. அது இவங்க ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஒன்னும் இல்லையே அப்படின்ற மாதிரி கடந்து போகலான்னு ட்ரை பண்ண அந்த சமயத்துலதான் இந்த கொள்ளையர்கள் வேக வேகமா வண்டிக்குள்ள ஏறுறாங்க. அதுல ஒருத்தனுக்கு தலையில அடிபட்டிருக்கு. சோ அந்த வண்டி தான் இது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அந்த வண்டியோட நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்கிராப்புக்கு போற வண்டிலாம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற ஒரு நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி தான் இவனுங்க அந்த வண்டியை ஓட்டி இருக்கானுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் இந்த டோல்கேட்டை கடந்து போனாங்க அப்படின்னா ஒரு டேக் கோட் இருக்கு இல்லையா, அதை இவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த கார்ல இதை கண்டுபிடிக்கிறாரு. அது மூலமா மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒடிசாவை சேர்ந்த வண்டி இது அப்படின்றது தெரியுது. சோ அதே நேரத்துல இன்னும் ஒரு 2-3 நாள்ல இன்னொரு அமாவாசை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த கொள்ள நடக்கிறதுக்கு முன்னாடி நாம இது தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி எல்லா டோல்கேட்லயும் ஆளை நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட அதாவது அந்த டேக் வச்ச வண்டி வந்தது அப்படின்னா ஒரு டிராக்கரை போத்திருங்க, மத்தது எல்லாத்தையும் நாம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே விஷயங்கள் இங்க நடக்க ஆரம்பிக்குது. அந்த வண்டியை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அந்த டிராக்கர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த திருட்டு கும்பலுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க வந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. பயங்கரமா போட்டு அடிச்சு அவங்க எல்லாரையுமே கைது பண்றாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு படுத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லார்கிட்டயும் விசாரணை நடத்துறாங்க. எல்லா கிரைமுமே அதாவது எல்லா ராபரியுமே நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டவனுங்க. ஒண்ணு மட்டும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றானுங்க. அது என்ன அப்படின்னு ஹீரோயினை கற்பழிச்சானுங்க இல்லையா, அந்த இதுதான். மத்த எல்லா இடங்கள்லயும் போய் நாங்க தங்கங்களை மட்டும் எடுக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா எங்களோட குலதெய்வத்துக்கு நாங்க இந்த திருட்டு நகைகளை வச்சு ஒரு சிலை செய்யணும். 100 வருஷத்துக்கு ஒரு முறை வர அமாவாசையில இதை பண்ணணும் அப்படின்றது ஐதீகம். இதுக்கு குறுக்க வந்த எல்லாரையுமே நாங்க கொலை பண்ணுவோம். இது எங்களோட கடவுளுக்கு நாங்க கொடுக்கற காணிக்கை எடுத்துப்போமே தவிர பெண்களை நாங்க தொடவே மாட்டோம். பெண்களை கற்பழிக்கிறது அப்படின்றது எங்களோட குலத்திலே அது ஒரு பாவமான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு போயிருக்காருங்க. ஏற்கனவே யாரோ வந்துட்டு போன மாதிரியும் நிறைய பொருட்கள் உடஞ்சு போன மாதிரியும் வீட்டுல இருக்க எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. இது எல்லாத்தையும் இவனுக்கு ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இவங்களை கவனிக்கிறாங்க. பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க போறதுக்கு முன்னாடி அங்க வேற சில ஆட்கள் போயிருக்கானுங்க. அது என்னன்னுதான் புரியல அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ்காரர் குழம்பி போறாரு. இவனுங்க சொல்றது பொய்யா உண்மையா, இதை நம்ம எப்படி நம்புறது அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த பொண்ணை கற்பழிச்சவனுங்க சரண்டர் ஆயிட்டானுங்க அப்படின்ற ஒரு தகவல் வேகமா போய் பார்க்கும்போது ஒரு 4 மைனர் பசங்க நாங்க தான் அந்த பொண்ணை கற்பழிச்சோம் அப்படின்ற மாதிரி சரணடைஞ்சிருக்கானுங்க. ஒன்னும் புரியாம அவனுங்களை கைது பண்ணிட்டு போக அப்படியே கற்பனை. ஒரு சில நாட்கள் கழிச்சு இந்த மைனர் பசங்களை ஹீரோ என்கவுண்டர் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கவுண்டருக்கு எதிராக இருக்க இந்த மனுஷனை இப்படி பண்ணிருக்காரு, மனித உரிமைகள்ல இருந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பேசிக்கிட்டே இருக்கு. லிட்டரலி இதுதான் அங்க நடக்குது. இவரை உட்கார வச்சு சரமாரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள
உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ நம்ம ஒரு சைக்காட்டிஸ்டா இல்லையா, அவங்க அந்த பசங்க எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸை எடுக்கிறாங்க. அது மூலமா அவனுங்க இந்த ரேப்பை பண்ண கிடையாது, ஆனால் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கானுங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால ஹீரோ ஒரு வேற லெவல் ஐடியா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்களுக்கு நியூஸ் கொடுக்க அதை பத்தி அவங்க பரபரப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே இங்க காமிச்சு நீங்க மட்டும் இப்போ உண்மையை சொல்லல அப்படின்னா இது உண்மையாடும் தம்பி, யாரும் கேட்க கூட வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்க அழுதுகிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஷக்கீல் பாய் அப்படின்ற ஒருத்தர் மார்க்கெட்லயே ஒரு பெரிய ரவுடி, அந்த ரவுடியோட ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறான். எங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க மைனர் ஒரு 2 வருஷத்துல வெளியே வந்துடலாம். வெளியே வந்த கையோட உங்களுக்கு கொஞ்சம் பணத்தையும் இந்த மார்க்கெட்ல ஆளுக்கு ஒரு கடையும் கொடுக்குறேன்டா தம்பின்னு சொல்ல அவனுங்க யோசிக்கிறானுங்க, சரின்னு சம்மதிக்கிறாங்க. ஸோ இதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஷக்கீல் பாய் அப்படின்ற ஒரு லீட் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த லீடை நோக்கி போய் ஆகணும் அப்படின்றதுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷக்கீல் பாயை யாரும் பார்த்தது கிடையாது, ஆனா அவரோட அசிஸ்டன்ட் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கணும்னு போக அவர்கிட்ட அந்த ஷக்கீல் பாய் கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த நபர் இறந்து போய் கிடக்குறாரு. இங்க ஒன்னும் புரியாம ஹீரோ குழம்பி போக அதே சமயத்துல ஒரு மைனர் பசங்களை பிடிச்சி வச்சான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு சிலர் இறந்து போய் கிடக்குறாங்க. இது எல்லாமே யார் பண்ணதுன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோ அந்த மைனர் பசங்களை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பேச ஆரம்பிச்சதால இப்போ இங்க வந்து நிக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் சொல்லும் போது இதை மனித உரிமை மீறல்கள் கண்டுக்கிறதா தெரியல. நீங்க இதுக்கு சரியான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது அந்த சமயத்துல தான் ஹீரோவோட போனை யாரோ ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறார். சுத்தி இருக்கிற கூட இருக்க எல்லாரோட போனுமே ஹேக் செய்யப்பட்டிருக்கு. இது மூலமா தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த விஷயத்த, அதாவது இந்த போனை பாத்தீங்கன்னா ஹேக் எல்லாம் ரிமூவ் பண்ணல, இதை வச்சு அந்த கல்பிரேட்டர் நாம பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு எதிர்மறையான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல தான் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட விஷயங்கள் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட வீடு வரைக்கும் மீடியாக்காரங்க வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவங்கள காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா தான் இவர், அதாவது ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட போட்டோவை இவங்களோட வீட்டுல நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க சரியா சம்மதம் சொல்லல, இல்ல நான் அவனோட கேரக்டரை செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருப்பாங்க. இப்போ அவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இறந்து போற ஷக்கீல் பாய் இருக்கா இல்லையா, அவரோட போனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணும்போது ஹமீத் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இவர் நிறைய முறை கால் பேசி இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில வேலை செஞ்சாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. அதே கம்பெனில தான் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்க அது மூலமா எங்களோட கம்பெனி, அதாவது இப்ப வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த கம்பெனி 2வது பிசினஸா தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் ஸ்டேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஹேக்கரா இருக்காரு, அவரோட காதலி இதே இடத்துல தான் வேலை செஞ்சிருப்பாங்க. அவரோட காதலிக்கு ஹீரோயினுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க தெரிய ஆரம்பிக்க வேக வேகமா ஹீரோயினை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு சீனியரா இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆபீஸ் கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட ஆபீஸோட சிஓ பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல உங்களோட கம்பெனில இருந்து நீங்க என்னத்தை கண்டீங்க, இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க முடிவா இந்த கம்பெனில என்னால ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது இவங்களை கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்க சும்மா விடதா தெரியல, நிறைய முறை போன் கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு எனக்கு நடந்திருக்கு அப்படின்றத ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சாகறதுக்கு முன்னாடி ஒரு பார்சலை ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்காங்க. சோ அந்த பார்சலை பாத்தீங்கன்னா ஹீரோயின் இது வரைக்கும் கவனிக்கவே கிடையாது. இப்போ ஹீரோ அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பென் டிரைவ் இருக்கு. அதை பிளே பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அவங்க இருக்காங்களே இறந்து போனவங்க, அவங்க அவங்களோட கம்பெனில ஒரு நல்ல எம்ப்ளாயி. அந்த சமயத்துலதான் புது சிஇஓ வராரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அவரை அறிமுகப்படுத்தும் போது அவரோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எல்லாம் செய்யக்கூடாது, ஜெயிக்கணும் அதுக்கு மட்டும்தான் உழைக்கணும் அப்படின்றதான். ஸோ நமக்கு டாப் ப்ரையாரிட்டியா நம்மளோட கிளைண்ட்டை நம்ம தேடி வரணும் அப்படின்றதார சொல்லி நிறைய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த அவார்டு இறந்து போனாங்க இல்லையா, அவங்க தான் வாங்குறாங்க. அவங்க மூலமாவே ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க பிரசன்டேஷனை கொடுத்துட்டு வாங்கம்மா அனுப்பிவிட அந்த நபர் இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால கோபமாக இருந்து வெளியே வரும்போது சிஇஓ போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு கிளைண்ட் வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். உன்னோட அப்பா ஒரு பர்டிகுலர் ஆபீஸ்ல தானே வேலை செய்யறாரு, உன்னோட அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த கிளைண்ட் நம்மளோட கம்பெனிக்கு வந்தாகணும். அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கட்டாயத்தின் பேர்ல அவர் கூட இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த அவார்ட். அண்ட் இந்த கிளைண்ட் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆபீஸ் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியும் இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா தன்னோட நண்பர்கள் அண்ட் தன்னோட ஆசை எல்லாத்துக்குமே அவங்கள பயன்படுத்திட்டு இவங்கள ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொல்லிக்கு இவங்களோட மொபைல்ல இருந்து ஹேக் பண்ணி
மெசேஜ் எல்லாத்தையும் பண்ணி அந்த லேடிஸும் இதுல இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோயினோட கம்பெனிக்கு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதனால இவங்களுக்கு இந்த கம்பெனில ஒரு பெரிய நட்டம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. இதனால ஹீரோயினை இங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்து பாக்குறாங்க. இதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வச்சு பல பிளாக்மெயில் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கும்போது எதுக்குமே அவங்க மசியல. சோ இதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோயினோட பரதநாட்டியம் ஷோ போக ஆரம்பிக்குது. அந்த ஷோக்கு இந்த எம்டி அதாவது இந்த சிஇஓ வந்திருக்காரு. அவர் கூட அவரோட கிளைண்ட்டும் வந்திருக்காரு. ஹீரோயினோட டான்ஸை பார்த்து அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதனால ஹீரோயின் அடையணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துல தான் சிஇஓ இது மூலமா நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதே லேடியை மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவில் தான் இவங்களோட காதலான் ஹேக் பண்ணி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க முடிவுல என்னால எதுவுமே பண்ண முடியலடி. நான் இந்த வீடியோ ரெடி பண்றப்ப கூட நான் உயிரோட இருப்பேனா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா நீ இதுல வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல ஹீரோட ஃப்ரெண்டுன்னு காமிச்சாங்களே அவங்கள பத்தியும் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களும் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு போஸ்டிங்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத ஹீரோ கவனிச்சுட்டாரு. இதனால அந்த கம்பெனில ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி அங்க அவங்கள வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு இருக்காரு. அது மூலமா தான் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. இருந்தாலும் ஆதாரத்தோட பிடிக்கணும் இல்லையா, லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. நடுவில் ஹமீத் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஹீரோ பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பா இல்லையா, அவரை பிடிச்சி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணை அடையணும் அப்படின்ற மாதிரி பல முறை முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல. அதனாலதான் அந்த திருட்டு கும்பல் என்னெல்லாம் பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க அப்படின்றத அந்த சிஇஓ கண்டுபிடிச்சா அது மூலமாவே அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல இருக்கவங்களை கற்பழிச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாமே ரிவீல் ஆகி முடிக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே சோகமா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஹீரோ செட் பண்ண ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவரோட லேப்டாப் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு பென் டிரைவ்ல அழகா சேவ் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ண கரெக்டா எதிரில் அந்த சிஇஓ. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத ஒரு கவனிக்கல. நீங்க என் கூட வரீங்களா, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது அவங்க தட்டி கழிக்க முடியாத ஒரு சூழல். இதனால இவங்களோட போன் இவருக்கு கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தூக்கி அடிச்சுட்டு அவர் கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைடு ஹீரோவை இங்க தப்பு நடக்க போகுது அப்படின்றத உணர்ந்துட்டார். வேகமா அந்த லேடிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதே சமயத்துல தான் இன்னொரு விஷயமும் அவரோட சீனியர் ஆபீசர் மூலமா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா ஹீரோயினை தான் அந்த கும்பல் கற்பழிச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது போய் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே போலீஸ்க்கும் ஷேர் பண்ணிருப்பாங்க. அது மூலமா தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அன்னைக்கு கற்பழிக்கப்பட்டது ஹீரோயினோட அம்மா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாம தான் அவங்க அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்க ஹீரோவால இந்த என்கவுண்டர் அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டியது ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அதுல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. கன்னோட வேகமா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப அதே சமயத்துல சிஇஓ இங்க வந்திருக்க பெண் யாரோ ஒருத்தவங்க மர்மமா வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார். சோ என்னோட லேப்டாப்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தமா அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி போட்டுட்டு விசாரணையை நடத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வர இங்க ஒரு பயங்கரமான சண்டை. இந்த சண்டையோட முடிவுல எல்லாத்துக்கும் காரணமான வில்லன் இருக்கா இல்லையா, அவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அவனுக்கு பேக்ல நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் போலீஸ்காரங்களால சீஸ் பண்ணப்படுது. அவனோட அப்பா முதற்கொண்டு போலீஸ்காரங்களால கைது செய்யப்படுறார் அப்படின்ற எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த நபரை ஒரு இடத்துல அடிச்சு பிடிக்கிறாரு. அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. இதை நான் பண்ண கரெக்டா இருக்காது, நீங்க பண்ணதா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணு குடிக்க என்கவுண்டரே வேணாம், என்கவுண்டரே இங்க தேவை கிடையாது அப்படின்ற ஒரு மனுஷன் சில சமயங்கள்ல இந்த என்கவுண்டர் தேவைப்படுதுதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை சுட சொல்றாரு. அவங்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு அவரை அந்த இடத்துல சுட்டு கொலை பண்றாங்க அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு மீடியாக்காரங்க எல்லாத்துக்குமே நடந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் மைனர் பசங்களை சாகடிச்சது ஹீரோ இல்ல அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சோ அவரோட ஐபிஎஸ் பதவி அவர்கிட்ட இருந்து பறி போக கிடையாது. அது கூடவே ஹீரோயின் அவர் கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க.